G18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். களம் 2026 நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், மக்களவை உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்கள். அவரை உங்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். சூறாவளி பிரச்சாரம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஒரு நாளைக்கு 3 ஊர்கள் 4 ஊர்கள் அப்படின்னு உங்களுக்கு பயணம் போய்கிட்டு இருக்கு. 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்து வரக்கூடிய இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் பரப்புரை செல்லக்கூடிய இடங்கள்ல மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான விஷயங்கள் அதிகம் மக்களிடமிருந்து உங்களிடம் பகிரப்படுது? எல்லா இடங்கள்லையுமே மக்கள் ஒரு ஆர்வத்தோட நம்முடைய 5 ஆண்டு சாதனையை சொல்லும் பொழுது ஆர்வத்தோடு அதை ரசிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள். அதே போல பொதுமக்களை சந்திக்கும் போதும் நம்முடைய ஆட்சி தான் மறுபடியும் வரப்போகுது அப்படின்னு ஒரு உற்சாகத்தோடு அவங்க நம்ம கிட்ட பேசும் பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து இந்த தேர்தலில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள், முதலமைச்சருடைய வாக்குறுதிகள் மக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். வாக்குறுதிகளை பற்றி நம்ம நிறைய பேசணும். நீங்க தான் அந்த குழுவினுடைய தலைவரும் கூட. பட் அதுக்கு முன்னாடி வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தலாக இது ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா, இங்க தொடர்ச்சியாக சொல்லப்படுறது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வருவதில்லை அப்படின்னு. அப்படி ஒரு எய்மோட இல்ல ஒரு இலக்கோட போகும்போது அது உங்க கேடஸ் மத்தியில ஒரு ப்ரெஷராக மாறி இருக்கா, இல்ல கேடஸ் அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத எப்படி பாக்குறாங்க? நிச்சயமா கேடர்ஸ் ஒரு உற்சாகத்தோடு அடுத்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு தான் அவங்க தொடர்ந்து உற்சாகம் ப்ரெஷரா இருக்கான்னு கேக்குறேன். கிரவுண்ட்ல கேடஸ் மத்தியில எப்படியும் நம்ம அதை வென்றாகணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கா? இல்லைங்க, ஒரு நம்பிக்கையோட நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அது ப்ரெஷரா இருக்கிறது இல்லை இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு எஸ்ஐஆர் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து தேர்தல் பணிகளை துவங்கிட்டாங்க. எஸ்ஐஆரில் நிறைய குழப்பங்கள் எல்லா இடங்கள்லையும் நம்ம வர்றதை பார்த்துட்டே இருக்கோம். அதனால கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய கழக உறுப்பினர்களுக்கு எப்படி எஸ்ஐஆரை எதிர்கொள்வது அப்படின்னு தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்தோம். பயிற்சி கொடுத்து எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்ளணும், அது சரியா நம்மளுடைய வாக்காளர்களை விட்டுடாம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய வகையில் அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய குழப்பங்கள் இல்லாமல் நடப்பதற்கு அது ஒரு பெரிய காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுதுணை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒன்றாக இருந்தது. அதை தாண்டி அந்த வேலையில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து மக்களை சந்திப்பதில் எங்களுடைய கேடர்ஸ் தொடர்ந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. தொடர்ந்து மக்களை சந்திக்கும் போது அவங்க தரக்கூடிய அந்த நம்பிக்கை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உற்சாகமான வரவேற்பு, அது ப்ரெஷர் அப்படிங்கிறத இல்லாம அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. ஏன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச்சை இந்த தேர்தலில் பார்த்தோம். அதாவது பாகமுகர்களுடைய பயிற்சி மாநாடுகள், அப்புறம் இளைஞர் அணி, மகளிர் அணி, மண்டல மாநாடுகள். அந்த மகளிர் அணி மண்டல மாநாடுகள் ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாறினது. அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருந்தது? அப்படி நடத்தப்பட்ட மாநாடுகளுடைய அவுட்கம் இந்த பரப்புரையில எங்கெங்கெல்லாம் எதிரொலிக்குது? முக்கியமா மகளிர் அணி மாநாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிறதுல அதுக்கு அடுத்த கட்டமாக வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்வதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்க வீடு வீடாக சென்று அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பயன் பெற்றிருக்கிறார்கள், இந்த 5 ஆண்டுகள்ல என்ன திட்டங்கள் அவங்கள போய் சேர்ந்திருக்கு, இன்னும் அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன, இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் நம்முடைய கொள்கைகளையும் நம்முடைய திட்டங்களையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையிலும் தொடர்ந்து அவங்க மிகப்பெரிய அளவில் பெண்கள் இந்த தேர்தலில் தங்களை பரப்புரையில தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு பலமாக கட்சிக்கு இருந்திருக்கு. தேர்தல் அறிக்கைக்கு வந்தோம் அப்படின்னா, தேர்தல் அறிக்கை தயாரிப்பின் போது உங்களுக்கு புதிது கிடையாது. ஆனா இந்த முறை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவான டூரை உங்களோட இதுல நம்ம பார்க்க முடிந்தது. இந்த 8000 கூப்பன் ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு எலிமெண்டா வந்தது. எப்படி இந்த ஐடியா கன்சீவ் ஆச்சு? ஏன்னா நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஃப்ரிட்ஜ் தரப்போறாங்க, இது தரப்புல இருந்து சொன்னாங்க. ஆனா டிஎம்கே டிவி தரப்போறாங்கலாம் ரூமர்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த 8000 கூப்பன் அப்படிங்கிற அந்த ஐடியா எப்படி உருவாச்சு? எப்படி அதோடைய பயணம் எப்படி வந்தது? தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதே முக்கியமா மக்களுடைய கருத்துக்களை
உள்வாங்கி ஏஐ பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், குழுவே வந்து பலதரப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ், ஆர்வங்கள் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து தான் ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பல ஊர்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து, அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ் வந்து சந்தித்து அவங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு, அதுக்கப்புறம் வந்து இமெயில் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக மக்களுடைய கருத்துக்களை, கிட்டத்தட்ட ஒரு 80,000 கருத்துக்கள் வந்து பெறப்பட்டது இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்க. 80,000 எங்களுக்கு வந்த மனுக்களாக இருக்கட்டும், இமெயில்ஸாக இருக்கட்டும், சஜஷன்ஸ் எல்லாமே ஏஐ வழியாக, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக வந்த கருத்துக்களாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் எது எது வந்து நடைமுறைக்கு சாத்தியம், ஏன்னா சொல்லலாம் இதை பண்ணுறோம், ஏன்னா இப்பொழுது ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சில சட்ட மாறுதல்கள் இருக்குது, ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் ஏதோ இல்லாதது போல சில பேர் வந்து தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எந்த வித மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் எந்த பொய்யும் இல்லாமல் நேர்மையான ஒரு வாக்குறுதியாக எது செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அறிவுரையாக இருந்தது. அதனால் வாட் இஸ் பாசிபிள் அதை மாத்திரமே சொல்லணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. அதோடு இல்லாமல் நிறைய பேருக்கு நீங்கள் சொன்னது போல் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. இது வேண்டுறோம், அது கொடுக்கலாம் அப்படின்றது. ஆனால் இதுதான் வந்து பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷனாக இருந்தது. ஏன்னா சில பேர் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், வேற ஒரு வாஷிங் மிஷின் இருக்கலாம், ஆனால் அவங்க கையில் ஒரு சாய்ஸை கொடுக்கும் பொழுது அது இன்னும் பயனுள்ளதாக இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடையில் தான் போய் வாங்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு கம்ப்ளீட்டாக வந்து அந்த எக்கானமிக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது மாறும். 2006 கலர் டிவி அப்படிங்கிறது ஒரு பெரிய பூமா. நீங்களும் உங்களோட கேம்பெயின் நிறைய இடங்களில் சுட்டி காட்டி பேசுறீங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை முதலமைச்சர் சொல்லும்போது டிட் யூ ரீகலெக்ட் தட் மெமரி? அதை உங்களால் தொடர்புபடுத்தி பார்க்க முடிஞ்சது? அது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனாகவும் முக்கியமான ஸ்கீமாக இருந்தது. இந்த 8,000 ரூபாய் அப்படி ஒரு ஸ்கீமாக மாறும் அப்படிங்கிறத உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது அந்த ஸ்டேஜில்? நிச்சயமாங்க. அப்பொழுது கிராமப்புறங்கள்ல நிறைய வீடுகள்ல டிவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவா இருந்தது. நீங்க தொலைக்காட்சி பார்க்கணும்னா வந்து பக்கத்து வீட்டுல போய் பார்க்கணும், இல்லைன்னா இன்னொருத்தர் வீட்டு வாயில போய் காத்திருக்கணும். அவங்க என்னைக்கு டிவி போடுவாங்களோ, இல்லைன்னா திடீர்னு போட முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல், இது எல்லாமே இருந்தது. தன்னோட வீட்டில் டிவி வருது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அந்த அவமானங்கள்ல இருந்து சுயமரியாதை சார்ந்த ஒரு விஷயமாகவும் அந்த டிவி இருந்தது. ஜஸ்ட் இட் வாஸ் நாட் ஒன்லி அ டிவி, அண்ட் செய்திகள் எல்லா விஷயங்களையும் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த டிவி மாறுது. இன்னைக்கு வந்து எப்பொழுதுமே வந்து சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடுதலை அப்படிங்கிறதோ உரிமைங்கிறதோ சாய்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயம். அதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது வேலை பலுவாக இருக்கிறதோ அதை குறைத்து கொள்ளக்கூடிய அந்த சாய்ஸ் வந்து பெண்களுக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 8,000 ரூபாய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்று. வேற ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன், விமன் எம்பவர்மெண்டோட இந்த 8,000 கூப்பனை சாய்ஸையும் சேர்த்து அந்த ஒரு ட்ரையாங்கிள் நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆனா நான் மறுபடியும் எனக்கு அதுல எழுந்த கேள்வி என்பது, என்னதான் நம்ம விமன் எம்பவர்மெண்ட் மற்ற விஷயங்கள் சொன்னாலும் அதை ஃப்ரீ பீங்கிற கேட்டகரிக்குள்ள தானே அடக்குறாங்க. ஒரு பொது பார்வை என்பது அப்படித்தானே? இல்லைங்க, யாரு அடக்குறாங்கிறத வந்து நம்ம நீங்க மேல உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு வாஷிங் மெஷின்ங்கிறதோ இல்லைன்னா மிக்சி, கிரைண்டர், வேற எதுவா இந்த ஹோம் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப சாதாரண விஷயங்களா இருக்கும் பொழுது அதை நம்ம ஃப்ரீபீன்னு பார்க்கலாம். ஆனால் அது வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நான் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாக அது மாறுது. நான் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உட்காந்து துணி துவைச்சு அலசி காய வச்சு வைக்கும் பொழுது அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையோ இல்லைன்னா வந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கோ
இல்லைன்னா என்ன வந்து பொருளாதார ரீதியாக உயர்த்தி கொள்வதற்கோ ஒன்றை செய்ய முடியும் என்றால் அது வந்து எனக்கு வந்து அது ஃப்ரீபி இல்லை. இட் இஸ் அ சோஷியல் சேஞ்ச் ஃபார் மீ. ஸோ யார் வந்து அதை ஃப்ரீபியாக பார்க்குறாங்க, யார் வந்து அது ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமாக சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது எங்கேருந்து பார்க்குறாங்கங்கிறதுல வேறுபடுது. பட் அது எக்ஸாக்ட் ஐடியாவை விமன் கம்யூனிட்டி ரிசீவ் பண்ணியிருக்காங்களா? நிச்சயமாங்க, எல்லா இடத்துலையும் வந்து இருக்கு. இப்போ உதாரணமா முதலமைச்சர் அவர்களுடைய நிகழ்ச்சி ஒன்றில் வந்து புதுமை பெண் திட்டத்தை பற்றி ஒரு பெண் பேசும் பொழுது ஒன்றை குறிப்பிட்டார். தூத்துக்குடியில பேசும் பொழுதுதான், அதாவது அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிருது, பள்ளிக்கூடம் முடிச்சோன்னா எப்பயுமே அவங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. ஆனா குழந்தைகள் பிறந்த பிறகு கூட என்னால கல்லூரிக்கு போக முடியலன்னு ஒரு ஏக்கம். இந்த 1000 ரூபாய் கொடுக்கும் பொழுது, அதுவும் இந்த விடியல் பயணம், கட்டணம் இல்லாத பேருந்து, இது 2ம் கிடைக்கும் பொழுது அவங்களால போய் ஒரு நிறுவனத்திற்கு போய் நர்சிங் படிக்க முடியுது. அந்த 1000 ரூபாவை பயன்படுது. இன்னைக்கு நான் முடிச்சிட்டேன், இந்த இதை வந்து என்னால் முடிக்க முடியுது, என்னால் இந்த கோர்ஸை முடிக்க முடிச்சு இன்னைக்கு நான் வேலைக்கு போக முடியுது, இது வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது அப்படின்னு அந்த பெண் சொல்லும்போது நிச்சயமாக அந்த பெண்கள் அதை சரியாக உள்வாங்கி கொண்டிருக்காங்க. இப்போ டிஎம்கே அறிவிச்ச மாதிரியே தொடர்ச்சியா மற்ற எல்லா கட்சிகளும் கொண்டு வராங்க. ஒரு விஷயத்த ஒருவர் செய்யும் போது அதுல இருக்கிற எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணும்போது இயல்பா போறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். அப்படி தொடர்ச்சியாக எதிர்த்தரப்பினர் பிற கட்சிகள் இது போன்ற திட்டங்களை அறிவிப்பதால் திமுக அறிவித்திருக்கூடிய திட்டங்கள் மீதான கவனம் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எது வந்து அறிவிப்போட நின்று போயிடும், எது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும் அப்படின்னு மக்கள் தெளிவா இருக்காங்க. ஏன்னா அதிமுகவுடைய முந்தைய தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் அறிவிப்புகளாக நின்று போனதை நம்ம பார்த்துருக்கோம். இல்லைன்னா ஒரு மாதம் அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்தி இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். லேப்டாப்ஸே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நிறுத்தப்பட்டது. இப்போ மறுபடியும் அதை கொண்டு வந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்த 5 ஆண்டுகளில் 35 லட்சம் மாணவர்களுக்கு மாணவியருக்கு அது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. ஆனால் மக்கள் தெளிவா இருக்காங்க, எது நிறைவேற்றப்படும், எது வந்து வெறும் அறிவிப்பாக நின்று விடுங்க. ரொம்ப முக்கியமா அதிமுக பட்சியில் எடப்பாடி பழனிசாமி மறைந்த முதலமைச்சர் கலைஞரனுடைய அவருக்கும் முதலமைச்சருக்குமான அந்த ஒரு அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா நான் தெரிந்துக்க விரும்புறது என்னன்னா, அன்றைய தினம் என்ன நடந்தது? ஏன்னா முதலமைச்சரே ரொம்ப உணர்வுபூர்வமா அதை சொல்லியிருந்தாங்க. நீங்களும் அந்த கலைஞர் மறைவின் போது அப்போது இருந்த அரசிடம் முறையிட்டது போன்ற விஷயங்களை முதலமைச்சரே வெளிப்படையா பேசியிருந்தாங்க. அன்றைய தினம் நீங்களும் இருந்தீங்க. என்ன நடந்தது? அது உணர்வுபூர்வமானதுதான், உங்களால் அதை வெளிப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த நேர்காணல் வழியாக அதை சொல்ல வாய்ப்பு இருக்கா? தலைவர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு வந்து அவருடைய ஒரே கனவாக இருந்த ஒன்று வந்து பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தின் அருகிலே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிறது. அதை போய் கேட்ட பொழுது அதை செய்ய முடியாது, வேற இடம் தரோம் அப்படிங்கிற 1000 காரணங்களை சொல்லி கொண்டிருந்தார்களே தவிர அதை செய்யறதுக்கு முடியாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அன்று முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அவர்கள் தெரிவித்து கொண்டிருந்தார்கள். முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து இதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை அப்படிங்கிறத வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக எடுத்து சொன்ன பொழுது கூட வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு இரக்கம் இல்லாமல் அரசியல் ரீதியாக மட்டுமே அதை அவர் பார்த்து கொண்டிருந்தார். எனக்கே கூட வந்து வேற இடம் தரேன்னு சொன்னேன். அப்பொழுது நீங்க எத்தனை ஏக்கர் இடம் கொடுத்தாலும் இதுக்கு ஈடாகாது அப்படின்னு நானே கோவப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அந்த தருணத்துல உங்களுக்கான உணர்வு அப்படி? ஆனா அப்பொழுதும் முதலமைச்சர் அவர்கள் பொறுமையாக பேசிக்கொண்டிருந்தார். ஆனா நீதிமன்றத்தை அணுகிதான் நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு போராளியாக இருந்தார். தனக்கான நியாயத்தை போராடி பெற்றார். அதனால யாரும் வந்து அதை அவருக்கு தர வேண்டிய அவசியம் இல்லாமல்
நீதிமன்றத்தை நாடி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அதை பெற்றார்கள். அதே நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் இறுதி வரை ஒரு போராளியாகவே வெற்றி கண்டார். தலைவர் தலைவர் அப்படின்னு தான் நீங்களும் சரி முதலமைச்சர் சரி தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா விமர்சனம் எதிர்த்தரப்புல இருந்தது தந்தை அப்படிங்கிற உறவின் மீது. தந்தையாக அவர் மகளுக்கும் மகனுக்கும் எப்படிப்பட்டவர்? இல்ல, அப்பா வந்து பொதுவெளியில தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசும்பொழுது தலைவர் என்று குறிப்பிடுகிறோம். வீட்டுல வந்து ஆனா மகளாகவும் இந்த இடத்துல நீங்க இந்த கேள்வி எதிர்கொள்ள வேண்டியது இருக்குல்ல. Of course it's an emotional question. இருந்தாலும் ரொம்ப ஏன்னா இன்னைக்கு விமர்சனம்ங்கிறது தலைவருக்கும் தொண்டனுக்கும் இல்ல, தந்தைக்கும் மகனுக்குமான விமர்சனத்தை தான் எதிர்த்தரப்பு முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த இதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால அதை கேட்கிறேன். இல்ல, he was a very amazing father. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்க முடியும். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் படிக்கிற பழக்கம் கூட வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள். அவர் என்ன படிச்சாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தந்தை. பல விஷயங்களை அவரோட ஆரோக்கியமாக வாதாட முடியும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தந்தை. அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து எப்பொழுதுமே கலகலப்பான ஒன்றாக, அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலும் அது வந்து அந்த இடத்தையே ஒரு கலகலப்பாக மகிழ்ச்சி நிறைந்து ததும்பக்கூடிய ஒரு இடமாக தான் அவர் இருக்கக்கூடிய இடம் எப்பொழுதுமே இருக்கும், அது எந்த சூழலாக இருந்தாலும். அதனால அவரோட இருக்கிறதே, நேரம் செலவழிப்பதே வந்து ஒரு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை தாண்டி ஒரு மகளாக அப்பா கிட்ட போடுற நிறைய சண்டைகளை போட்டிருக்கேன். அதுக்கும் வந்து அவர்கிட்ட இடம் இருந்தது. அதே போல வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தன்னோட இப்போ 4 பிள்ளைகள் இருந்தாலும் 4 பேருக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நிச்சயமாக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்னும் அரசியல் ரீதியாக அவரோடு இன்னும் அதிகமான ஒரு பயணம் அவருக்கு இருந்திருக்கிறது. அவர் இன்னும் அதிகமாக ஆழமாக நிறைய விஷயங்களா வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்பாவோட எனக்கு வந்து இலக்கிய ரீதியாக நிறைய உரையாடக்கூடிய வாய்ப்புகள், அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் அவருக்குமான உறவு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு 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 கலர் கொஞ்சம் வெவ்வேறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா. ஆனால் எல்லார் மேலேயும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலே, குடும்பம் மட்டும் இல்லை, அவர் குடும்பமாக நினைத்த கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் வந்து அதுக்காக ரொம்ப கவலைப்படக்கூடிய, எப்பொழுதுமே எப்பயும் எப்படி இருக்காங்க நேரில் போய் விசாரிச்சு திரும்ப திரும்ப வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அக்கறையை செலுத்தக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அவர் எப்பொழுதுமே இருந்தார். இன்னும் ஹார்ட்கோர் பாலிடிக்ஸ் வந்தா என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. அப்படியே ஆப்போசிட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர்ல இருந்து தொடர்ச்சியாக சொல்வது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது ஒற்றை இலக்கு அப்படின்னு. அப்படி ஒரு அப்போசிஷன் வந்து ரொம்ப வலுவாக களத்துல இருக்குதா? இஸ் த ரியல் ஃபைட் ஹேப்பனிங்? இல்ல, ஒரு நல்ல விஷயம் வந்து அங்க டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி வரைக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களோட டார்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க வலிமையான ஒரு இயக்கமாக, அவங்களை அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாக ஒரு இயக்கமாக நாங்க இருக்கிறோம். அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் எங்களுடைய கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்கவில்லை அப்படிங்கிறத தான் அது தெளிவாக காட்டுது. ஆனா அதை தாண்டி நிச்சயமா வந்து இந்த களம் அப்படிங்கிறது அதிமுக கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் இடையிலான ஒன்றுதான், அதை நாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா எதிர்கட்சிகள், எதிர் அணி அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை போல தோன்றினாலும் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த இடத்துலையும் சந்தேகம் இல்லை. கூட்டணி பற்றி பேசும்போது எதிர்த்தரப்புல வைக்கிற முக்கியமான விமர்சனம் என்னன்னா, நாங்க வலுவாக இருக்கிறோம், திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு நம்பர் ஆஃப் அலையன்ஸ் வந்து தேவை கிடையாது, அலையன்ஸ் பார்ட்டிஸ் தேவை கிடையாது, அவர்கள் வலுவில்லாமல் இருப்பதால் தான் இத்தனை பேரை தங்களோடு இணைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரென்த் அடிஷன் பண்றதனுடைய
உங்கள் ஐடியா ஆஃப் அந்த ஸ்ட்ரென்த்தை இது பண்றது என்னவா இருக்கு? இப்ப நான் கேட்கிறேன், உங்ககிட்ட இருந்த பல பேர் இன்று உங்களோடு பயணித்த பலர் இன்று எங்களோடு பயணிக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? நீங்க வேண்டாம், உங்களோடு இருந்தால் ஒரு எதிர்காலம் இல்லை, அதோடு நீங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய கூட்டணி தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்ய முடியாத ஒரு கூட்டணி அப்படிங்கிறத புரிந்து கொண்டுதான் உங்களோட இந்த கூட்டணி மட்டும் இல்லை, உங்களோட இந்த தலைவர்கள் கூட பல பேர் இன்னைக்கு உங்களை விட்டு நீங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தோடோ எங்களுடைய கூட்டணியிலோ தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள்னா அதுக்கு காரணம் உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போனதுனாலதான். அப்படிப்பட்டவர்கள் எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களிடம் இணைந்து பயணிக்க தயாராக வரும் பொழுது அவர்களையும் இணைத்து கொண்டு ஒரு கூட்டணியை உருவாக்குறது. ஏன்னா இது எல்லாமே தமிழ்நாட்டிற்கான ஒரு கூட்டணி தான், உங்களை எதிர்க்க நினைக்கக்கூடிய கூட்டணி, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இறுதியான கேள்வி, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வளரட்டும் அப்படிங்கிற முழக்கத்தோடு போய்கொண்டே இருக்கிறீர்கள். களத்திற்கு சென்ற பிறகு இந்த நீங்க வைக்கிற ஸ்லோகனை இந்த ஃபேக்டர் நியாயப்படுத்துது, இந்த ஃபேக்டருக்காக மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு? மக்கள் கிட்ட இருந்து நீங்க ரிசீவ் பண்ற ஃபீட்பேக்? இல்லைங்க, பல தொழில் இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டு, ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு எக்கானமி அப்படிங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் பேஸ்டாக இருக்க வேண்டும். அதற்கான எல்லா வழிவகைகளையும் உருவாக்கி இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்மளுடைய உள்நாட்டு பொருளாதாரத்துல உற்பத்தியில ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு இந்தியாவிலேயே ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்த 5 ஆண்டு ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கிறோம். அதனால வேலை வாய்ப்புகள், அது சுத்தி இருக்கக்கூடிய எக்கானமிஸ் டெவலப் ஆகிறது, இது எல்லாமே சாத்தியமாகி இருக்கிறது. பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய 42% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அதே போல கல்வி, யார் யார் கல்வியில விடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை மாணவர்கள் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி காட்டியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாடல் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸில் கல்லூரிகளில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அதனால இது எல்லாமே ஒரு நல்ல எதிர்காலத்தை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக இருக்கட்டும், இளம் பெண்களுக்காக இருக்கட்டும், அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஹோலிஸ்டிக்கான இப்ப தாயுமானவர் திட்டம் எடுக்கோங்க. வீட்டில் கொண்டு போய் ரேஷன் யார் யாருக்கு கடையில வாங்க முடியலையோ அவங்களுக்கான ஒரு திட்டம். இல்லம் வீடு தேடி யாரால மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லையோ அவர்களுக்கு வீடுகளுக்கு போய் அந்த மருத்துவ வசதிகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டம். அதனால எல்லாரையுமே ஒரு அக்கறையோடு அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தி இருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அதனால எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஆட்சியாக, எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்திருக்கிறது. இது அடுத்த முறையும் வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வளர்ச்சி பாதை தொடரும் அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்கிறார். நிறைய விஷயங்களுக்கு பதில் சொன்னீங்க. அடுத்தடுத்த பரபரப்பா போயிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி கலந்ததுக்கு மிக்க நன்றி.